ராகுல் காந்தி அவர்கள் செய்ய போற சம்பவத்துல இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் வெளியிலேயே தலை காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இப்ப பரவி கொண்டிருக்கிறது. அந்த செய்தி என்ன? தேசிய பிரச்சனைகள் குறித்து முன்னாடி ஒரு யாத்திரை நடத்தினாரு. இன்னைக்கு நம்முடைய உரிமையே பறிபோக போதே அப்படிங்கிற ஒரு யாத்திரையை நடத்தி மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றிருக்கிறார். அது சார்ந்த முழு விவரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். 1990களில் பீகார்ல காங்கிரஸ் எங்க இருந்ததுன்னே தெரியலங்க. அப்படி இருந்த காங்கிரஸ் 1990ல காங்கிரஸ் முடக்கிட்டாங்க. காங்கிரஸ்ங்கிற ஒரு பேரே தெரியாம இருந்த தருணத்துல இன்னைக்கு பீகார்ல மட்டும் இல்ல, உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் காங்கிரஸ்னாலே ராகுல் காந்தி அப்படின்னு தெரிய வந்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய செயல், மக்கள் மத்தியில அவரு நடந்து கொண்ட விதம், மக்களை நேர்ல சந்தித்து கள ஆய்வும்பாங்க, களத்துல சந்தித்து அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வரும். அப்படி என்ன பிரச்சனை இப்ப இந்தியாவே உலுக்கிட்டு இருக்குதுன்னா, இந்த வாக்குரிமை பறிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். இதுக்கு முன்னாடி தேசிய பிரச்சனைகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் அட்ரஸ் செய்யாமலே இருக்கிறாங்க, அதற்கான தீர்வுகளே கொடுக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரு. இந்த பாரத் ஜோடோ யாத்திரையின் மூலமாக தான் இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவராக அமரக்கூடிய அந்தஸ்துல போய் உட்கார்ந்தாரு. அதுக்கப்புறம் பிரதமராக வாய்ப்பு இருந்தும் தேர்தல் ஆணையமும் பாஜக அரசாங்கமும் செய்த தில்லுமுள்ளின் காரணமாக காங்கிரஸ் பின்னுக்கு வாங்கியது. இதுக்கு அவர் போட்ட ஆதாரங்கள் பல இருக்குது, நீங்க போய் பார்த்துக்கலாம். இப்ப வாக்காளர் உரிமை அதிகார யாத்திரையை நடத்தி இந்தியா முழுவதும் அடுத்து பிரதமரா மாறுவதற்கான வாய்ப்புகளும் மக்கள் மத்தியில விழிப்புணர்வும் ஏற்படுத்தி இருக்குது. அதுக்கு இந்த யாத்திரை தான் மிக முக்கிய காரணம்னு சொல்றாங்க. இந்த யாத்திரையை நடத்துறதுக்கு முன்னாடியே என்னைக்கு தேர்தல் ஆணையத்தோடைய மோசடியை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினாரோ, அதாவது ஆட்டம் பாம்பை வெடிச்சாரோ, அன்னைக்கே சங்கிகளுக்கெல்லாம் அலறிடுச்சுன்னு சொல்லலாம். இப்ப புதிதாக ஹைட்ரஜன் பாம்பை வெடிக்க தயாராகி கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் இந்த ஹைட்ரஜன் பாம்பை வெடிக்க விட போறார் அப்படின்னு ஒரு செய்தி. இந்த செய்தி மட்டும் வெடிச்சிச்சுன்னா இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் வெளியில தலை காட்ட முடியாதாமா. அந்த மாதிரியான ஒரு செய்தி வெளியே இருக்குது. அதாவது இந்த ஆட்டம் பாம் அப்படிங்கிறது வெறுமனே சாம்பிள் மட்டும்தான், மெயின் பிக்சர் வில் கம்ங்கிறாரு. அப்பனா இன்னும் எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கும்? ஒரு தொகுதியில மட்டும் 1 லட்சம் வாக்காளர்கள், போலி வாக்காளர்கள், மோசடி வாக்காளர்கள் அம்பலப்படுத்தின ராகுல் காந்தி இந்தியா முழுவதும் அம்பலப்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறார். 6 மாசத்துல இந்த அரசாங்கத்தை காலி பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கான அத்துணை வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்பகத்தன்மை, அந்த நம்பகத்தன்மையும் மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் காரணம். அந்த விழிப்புணர்வு போராட்டம் பீகார்ல கிட்டத்தட்ட 17 நாட்களாக எங்க ஆரம்பிச்சு எங்க முடிச்சாங்க? காந்தி சிலைக்கு முன்னாடியும் அம்பேத்கர் சிலைக்கு முன்னாடி. ஏன்னா அம்பேத்கருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? அனைவரும் சமம், சமத்துவம், உரிமை அனைவருக்கும் போய் சேர வேண்டும், இடஒதுக்கீடு வேணும், சமூக நீதி, இப்படி பல இதுல போராடினவர் அம்பேத்கர். காந்தி அவர்கள் அகிம்சை வழியில போராடினவர். அவங்களோட கொள்கை கோட்பாடுலாம் எடுத்து இன்னைக்கு பெரும் ஆதரவை பெற்றிருக்கிறார் ராகுல் காந்தி. வெறுமனே வாய்ச்சவடால் தான் விட்டாரா? அங்க எங்கிட்ட ஆதாரம் இருக்கு, இங்க ஆதாரம் இருக்கு, அப்படி இப்படின்னு வாய்ச்சவடால் மட்டும் விட்டுட்டு அடுத்த நாள் எதுவுமே செய்யலைன்னா யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லையா? ஒரு வீடியோ மட்டும் போட்டு காட்டிட்டு படுத்து தூங்கி இருந்தாலும் யாரும் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அவர் பீகாரையே சுற்றி இருக்கிறார். கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிறார். சுற்றி வந்ததுல இப்பேற்பட்ட ஆதரவு. அப்படி பீகார்ல பேரணி நடக்கும் போது இந்த விஷயத்த நான் இங்க குறிப்பிட விரும்புறேன். பீகார்ல பேரணி நடக்கும் போது அந்த பேரணிக்கு வந்த ஒரு நபர், சுபம் அப்படிங்கிற ஒரு நபர், புதுசா பல்சர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. புதிய பல்சர் 220ங்கிறாங்க.
அந்த பல்ஸை போலீஸார் எடுத்துட்டு போயிட்டாரு. எடுத்துட்டு போயிட்டு மிரட்டுறாரு, தர முடியாதுன்னு சொல்லிட்டு. இதை அறிந்த ராகுல் காந்தி அவர்கள் அந்த நபரை சந்தித்து, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்களுக்கு பல்சர் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி தந்திருக்கிறாருங்க. இப்ப இதுக்கு முன்னாடி எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் பேரணி நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க, கூட்டங்கள்லாம் பல நடத்தினாங்க. அதுல எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. உயிரிழந்தவங்களை கூட நேர்ல போய் சந்திக்காத கட்சி தலைவர்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு பைக்கு காணோம், போலீஸார் பைக் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கும் பொழுது அவருடைய பண்பை பாருங்க, அவருடைய மனதை பாருங்க. புதிதா பைக் வாங்கி தந்திருக்கிறாரு. அந்த செய்தியும் நம்ம இதோட இணைத்துக்கலாம், ஏன்னா பீகார்ல நடந்த செய்தி அப்படிங்கிறதுனால. சரி, அவர் வெறுமனே இந்த வாய்ப்பேச்சு மட்டும் பேசல, ஆதாரங்கள்ல வெளியிட்டாருன்னு சொன்னோம்ல. அப்படி ஒரு முக்கியமான ஆதாரங்கள்ல அவர் என்னென்ன சொன்னாரு? மகா தேவபுரா தொகுதியில ஒரே வீட்டுல 80 பேரு கிட்ட ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அது வீடும் கிடையாது, வெறுமனே ஒரு அறை. 10க்கு 10 அறையில 3 பேர் கூட இருக்க முடியாது. அந்த அறையில 80 பேர் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கறத அம்பலப்படுத்தினாரு. தகப்பனாருடைய பெயர்கள் எல்லாம் 0, ABCD இல்லையா, அவங்க வீட்டோடைய எண்கள் எல்லாம் 0வா இருந்தது. அப்புறம் டூப்ளிகேட் ஐடிஸ், அதாவது ஒருத்தர் 2 மாநிலத்துல ஓட்டு போட்டுக்கலாம். அதாவது மகாதேவபுரத்துலயும் போட்டுக்கலாம், எங்கேயோ உத்தரப்பிரதேசத்துலயும் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான டூப்ளிகேட் ஐடிஸ், ஒருத்தர் 2 ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அம்பலப்படுத்தினார். இது மட்டும் இல்லாம இணைய ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், ஒயர் பத்திரிகை, நியூஸ் மினிட், இவங்க எல்லாருமே பெரும் ஆதரவை ராகுல் காந்திக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம சில சமூக ஊடக பத்திரிகையாளர்கள், அஜித் அஞ்சும், மிதுன் மிஸ்ரா, இந்த மாதிரியான பத்திரிகையாளர்களை நேர்ல போய் கலாய்வு பண்ணி தேர்தல் ஆணையத்துடைய தில்லுமுள்ளெல்லாம் அம்பலப்படுத்தினாங்க. தொடர்ந்து அம்பலப்படுத்துனதுனால இன்னைக்கு ராகுல் காந்திக்கு பெரும் வரவேற்பு. இது மட்டுமா, அடுத்து ஹைட்ரஜன் பாம்பை வெடிக்க விட போறார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்ப அந்த ஹைட்ரஜன் பாம் எந்த மாநிலத்தை நோக்கி அப்படின்னு உங்களுக்கும் சந்தேகம் எழும்புகிறது அல்லவா? அதுக்கு குழு கிடைச்சிருக்கு. அடுத்த ஹைட்ரஜன் பாம் வெடிக்கும் இடம் ஹரியானா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2024 நடந்த மத்திய மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் ஹரியானா தேர்தலையும் மோசடி நடந்திருக்குன்னு சொன்னார்ல. இப்ப ஹரியானா தேர்தல்ல என்னென்ன மோசடிகள் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு ராகுல் காந்தி இப்ப ஆய்வு செய்துட்டு இருக்கிறார். அடுத்த 6 மாதங்கள்ல ஹரியானாவுடைய தேர்தல் மோசடி அம்பலமாக போகுது. இந்த செய்தி கேட்ட உடனே, இந்த செய்தி என்னைக்கு ஹைட்ரஜன் பாம்பு வெடிக்குதோ அன்னைக்கே இந்தியாவுடைய பிரதமரும் பாஜக அரசாங்கமும் வெளியில தலை காட்ட முடியாது, அந்த அளவுக்கு ஆக போறாங்க. பாஜகவுடைய அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன பண்றாரு? கிண்டல் பண்றாரு. பண்ணியிருந்தாரு. என்ன பண்ணியிருந்தாரு? ஆட்டபம் அது வெடிச்சுட்டு போகுதுன்னு. வெடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் பிஜேபி பேக் வாங்கினாங்களா, வாய் முடிக்கிட்டாங்களா? பாஜகவை சேர்ந்து இன்னொரு அமைச்சர் ரவிசங்கர் பிரசாந்த், இவரு என்ன சொல்றாரு? அந்த ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் எடுபடாதுங்க, அவரு எது உளறிட்டு இருக்கிறாரு, அவர் சொல்றதெல்லாம் மக்கள் நம்ப வேணாம், அப்படி இப்படிங்கிறாரு. ஆனா ஒரு மனுஷன் 6 மாசம் காலமா ஆய்வு பண்ணி அந்த புத்தகத்தை எல்லாம் புரட்டி இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தினா பாஜக சங்கிகளுக்கு அப்படி சொல்லலாம், ஒண்ணு கொந்தளிப்பு கோபம் அவங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடணும். அதாவது இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுங்கிற மாதிரி ஒரு சில சங்கிகள் ராகுல் காந்தி இப்படி பேசுறதெல்லாம் தப்பு, தேர்தல் ஆணையத்து மேல தப்பா அவதூறா பேசுறாரு, அவர் ஒண்ணு கைது பண்ணுங்க, அவர் வாயை பேச முடியாத மாதிரி அவருக்கு தடை போடுங்கன்னு ஒரு சங்கி நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்ததையும் நம்ம பார்த்தோம். ஆனா தேர்தல் ஆணையம் இவர் என்னைக்கு பீகார்ல ரேலியை தொடங்கினாரோ, பேரணியை தொடங்கினாரோ, அன்னைக்கு தேர்தல் ஆணையம் தரப்பா செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தி தேர்தல் ஆணையரே மாட்டிக்கொண்டார். ஞானேஷ்குமார் அவர்களே உளறி மாட்டிக்கொண்டார். கேட்ட கேள்விகள்லாம் திக்கு முக்காயி நின்று உளறி மாட்டிக்கொண்டார். இப்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவம், தேர்தல் ஆணையத்தில் தில்லுமுள்ளு நடக்குது, இவிஎம் பேன் பண்ணணும். இது எல்லாமே மக்களுடைய கோரிக்கை. அப்ப உச்ச நீதிமன்றம் இந்த ஆதாரங்களை எல்லாம் முன்னெடுத்து ஒண்ணு இவிஎம் பேன் பண்ணணும், இல்லையா அடுத்து வரக்கூடிய தேர்தல்களை எல்லாம் உச்ச நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் நடத்தினா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய இந்தியாவுடைய தலைவர் உண்மையான தலைவரா இருப்பாரு. இந்த செய்தியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அடுத்து நம்ம துணை ஜனாதிபதி தேர்தல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த தேர்தல்லையும் ஒரு பரபரப்பான செய்தி. அதாவது சந்திரபாபு நாயுடுக்கும் மோடி அவர்களுக்கும் மோதலா என்ன பேச்சுவார்த்தை இல்லையாமா அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதாவது ராஜ்நாத் சிங், அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன பண்ணியிருக்கிறாரு,
ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஃபோன் பண்ணி ஆதரவு கேட்குற மாதிரி பேசியிருக்கிறார். அவரே சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் தான் ஆவாதுன்னு தெரியும். அப்புறம் பாஜகவை சேர்ந்த அமைச்சர் அங்கே ஃபோன் பண்ணி கால் பண்ணி பேசுறதுனால அது ஒரு விவகாரமா போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சுதர்சன் ரெட்டி கூட சந்திரபாபு நாயுடு அவர்கள் 40 நிமிஷம் பேசியிருக்கிறாராம். என்ன பேசினாரு ஏது பேசினாரு தெரியல, ஆனா என்னமோ பேசியிருக்கிறாங்க. அப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஆதரவுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப சுதர்சன் ரெட்டி கூட பேசுறாருன்னா என்ன கதையா இருக்கும்? இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நிச்சயமாக எல்லாராலும் எதிர்பார்க்க விஷயம், இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் வந்தாருன்னா ஒரு வழக்கறிஞரா, நீதிபதியா, ஒரு சட்டம் தெரிந்தவரா பல்வேறு நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்வார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால இந்த செய்திகள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.